ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் மசாலா வடை எப்படி செய்கிறேன்னு காமிக்க போகிறேன். கடலைப்பருப்பு தான் நான் இன்றைக்கி வடை செய்ய போகிறேன். ஒரு சிலர் சாம்பார் பருப்பு யூஸ் பண்ணி கூட வடை செய்வாங்க. நான் இங்கே 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பருப்பு நான் 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இனி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 250 கிராம், வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணது, பூண்டு 7 பல்லு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சமாக, கொத்தமல்லி தழை ஒரு பிடி, பட்டை ஒரு சின்ன துண்டு, லவங்கம் 4, பச்சை மிளகாய் 4, ஆயில் வறுக்க தேவையான அளவுக்கு. நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூட போடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்ல ஒரு முறை அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், இது இப்போ ஒரு அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இனி நம்ம இதில் பாதியாக பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துடணும். இது ரொம்ப மையாவும் அரைச்சிடாதீங்க, அந்த மாதிரியே ரொம்ப அரையாமலும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் இங்கே பருப்பு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இனி நம்ம இதில் மீதி பொருளெல்லாம் ஒன்றுன்னா சேர்த்து கொடுத்துடலாம். நான் இங்கே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இப்போ போட்டு கொடுத்துடலாம். கூடவே வெங்காயம், கொத்தமல்லி தழை கட் பண்ணது, உப்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த வடை கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகு கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக பருப்பு கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிடுங்க. அந்த மாதிரியே புதினா இலை கூட ஒரு 2-3 கட் பண்ணி இதில் சேர்த்துடலாங்க. இப்போ நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி நம்ம வடை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கிறேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வடை செய்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் ஷேப்பில் பண்ணிவிட்டு கையில் வச்சு வடை ஷேப்பில் தட்டிட்டு சூடான எண்ணெயில் மெல்லமாக போட்டுடலாம். 2 கையும் சேர்த்து கூட இந்த வடை இது ஷேப் பண்ணி எடுக்கலாங்க. நெருப்பு ரொம்ப கம்மியாக வச்சுடுங்க. இது இப்போ ஒரு சைடு நல்லா ரெடி ஆனதும் நம்ம திருப்பிடலாம். நீங்கள் முதல் தடவை தான் என்னுடைய இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம மசாலா வடை ரொம்ப நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த வடை ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.